அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 29 பார்க்க போகிறோங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தினமும் 25 கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 28 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தினமுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா 2025 குரூப் 4 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்த கொஷின் பேப்பரையும் இன்னும் பல தேர்வுகளில் வந்த கொஷின் பேப்பரையும் கலந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாமே முக்கியமான கேள்விகள். சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லில் ஏதோ ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது பொருந்தாத சொல்? சரி, விடையை பார்க்கலாங்களா? செந்தாமரை என்பது பண்புத்தொகை, கடுங்கதிர் என்பது பண்புத்தொகை, இன்சொல் என்பதும் பண்புத்தொகை, அலைக்கடல் என்பது இது வினைத்தொகை. ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா வினைத்தொகை வந்ததால் மாறுபட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் பொருந்தாது. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் எல்லாமே பண்புத்தொகைகள், அலைக்கடல் என்பது வினைத்தொகை. ஸோ இதான் மாறுபட்டது, இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? இது பார்த்திங்கன்னா குழப்பற மாதிரி இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறத முதல் வேற்றுமைக்கு மாற்றணும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முருகன் நூலை படித்தான். ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வரும். முதல் வேற்றுமையாக மாறும் பொழுது முருகன் நூல் படித்தான் என்று வேற்றுமை உருபு மறைந்து வரும். மூன்றாம் வேற்றுமை உருபாக மாறும் பொழுது ஆள் அப்படின்னு வரும். நூல் முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னு வரும். ஸோ படிக்கப்பட்டது அப்படின்னா அது என்னதுங்க? அது செய்யப்பாட்டு வினை. இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. செய்வினையாக இருக்கிறது செய்யப்பாட்டு வினையாக மாறும் பொழுது தான் அது மூன்றாம் வேற்றுமை உருபை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இதுதான் ஆன்சர். மற்றது பாருங்கள், செய்வினையாக மாறும் பொழுது வராது. அதாவது முருகன் பாலை குடித்தான். செய்வினையாக மாறும் பொழுது இரண்டாம் வேற்றுமை உருபு வரும். பிறவினியாக மாறும்போதும் வராது, தன்வினையாக மாறும் பொழுதும் வராது. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்க்கும்போது ஒன்று தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான விடை தருக. கா ஆ கூட்டல் கா 0. இங்கே என்ன வருங்க? இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த தமிழ் எண்ணூறு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 1க்கு கா, இந்த மாதிரி தமிழ் எண்களை வச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கா அப்படின்னா 3ன்னு அர்த்தம், ஆன்னா 8ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 38. கா 0னா 10ன்னு அர்த்தம். இப்போ கூட்டினீங்கன்னா 48 வரும். 48க்கு என்ன வருங்க? அதாவது கா உ ngா சா. சா அப்படின்னா 4, ஆனா 8. அப்போ சா ஆ என்பதுதான் சரி. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ் எண்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை டைரெக்டாகவும் கேட்கலாம். அடுத்த வினா பாருங்க. தமிழியன் என தென்னிந்திய மொழிகளை பெயரிட்டு அழைத்தவரை கண்டறிக. தமிழியன் என்று தென்னிந்திய மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான் தமிழியன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். ஹோக்கன் என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புத்துயிர் ஊட்டி, இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். புத்துயிர் ஊட்டி. விடையை பார்க்கலாங்களா? புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை, பொசிஷன் அப்படின்னா உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனு போகம், பிரீமியம் அப்படின்னா முனைமம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரி. ப்ரீ சென்சார்ஷிப்னா முன்தணிக்கை, பொசிஷன் அப்படின்னா உடைமை,
பிரிஸ்கிரிப்ஷன்னா நீடனு போகம், பிரீமியம்னா முனைமம். அடுத்த வினா பாருங்க. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை அந்த செய்தியை கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கு, அந்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியில் தான் குறிப்பிட்டிருக்காங்க, மதுரை காஞ்சி. அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதாவது மென்தொடர் குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னன்னு கேட்குறாங்க. எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். குற்றியலுகரம் இதுக்கு நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கோங்க. இலக்கணத்துக்காக நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்படியே பார்க்கலாங்களா. பண்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம், மஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம், தண்டு என்பது மென்தொடர் குற்றியலுகரம், எஃகு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஸோ இது மாறுபட்டதுங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, இந்த பழமொழியின் பொருள் அறிக. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, இந்த பழமொழியுடைய பொருள் குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள், குறைத்து மதிப்பிடாதே. அடுத்த வினா பாருங்க. பிரித்து எழுதுக. வீடுதோர் இறந்தும், வீடுதோர் இறந்தும், இதை பிரித்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா. வீடுதோறும் கூட்டல் இறந்தும், இதுதான் வீடுதோர் இறந்தும். ஸோ வீடுதோறும் கூட்டல் இறந்தும் என்று வரும். அடுத்த வினா பாருங்க. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குங்க. நிறைய கவர்மெண்ட் மெட்டீரியல் அதில் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த வெப்சைட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தமிழ் அகராதி எழுதியிருக்காரு. அதில் பின்பக்கத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பிறமொழி சொற்கள் இத்தனை தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 3142 இதாங்க சரி. அதாவது போர்த்துகீசிய மொழிச்சொல் 6 இருக்குங்களாம், தெலுங்கு மொழி சொல் 34 இருக்குதுங்களாம், அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி மொழி சொற்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 411 இருக்கான், ஆங்கில மொழி சொற்கள் 486 இருக்குங்களாம். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கன்னடம், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கன்னடம் மொழியிலிருந்து 4 சொற்கள் இடம்பெற்றிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. போர்த்துகீசிய மொழிச்சொல் 6, தெலுங்கு மொழிச்சொல் 34, அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 411, ஆங்கில மொழிச்சொல் 486, கன்னடம் அப்படின்னா 4ங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்க. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. வேலை பிசகுன்னு என்னங்க? வேலை பிசகு என்பது தீய காலம். வேலை பிசகு அப்படின்னா தீய காலம். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். எது தப்புன்னு பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்குது. 2வது பாயிண்ட் சரி, பல கிளை மொழிகள் இந்தியாவில் இருக்கிறதால மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியுங்களா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பலமுறை இதை பற்றி பேசியிருக்கோம். அடுத்து பாருங்கள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு குறிப்பிட்டிருக்காங்க, தவறு. குமரிலப்பட்டர், குமரிலப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் திராவிடம் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதை கால்டுவெல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த பாயிண்ட் தவறு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது கரெக்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 மட்டும் தவறு.
அடுத்த வினா பாருங்க, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நான்மணிக்கடிகை என்ற நூலை எழுதியவர் யார்? அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நாகனார் என்பதுதான் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயற்பெயர் நாகனார். அடுத்த வினா பாருங்க, மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதுக்கான பதில் இரக்கம் இல்லாதவர். இரக்கம் இல்லாதவர் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என்று வள்ளுவரால் சுட்டப்படுகிறார். அடுத்த வினா பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? காலதர் அப்படின்னாலும் ஜன்னல் தான் வரும். சாளரம் அப்படின்னாலும் ஜன்னல் தான். சன்னல் அப்படின்னாலும் சன்னல் தான். கொட்டில் என்பது மாறுபட்டது. ஸோ இந்த மூன்றுமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. காலதர் அப்படின்னாலும் சாளரம் என்றாலும் சன்னல் என்றாலும் ஒரே பொருளை தரக்கூடியது தான். கொட்டில் என்பது மாறுபட்டது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலதர் சாளரம் ஜன்னல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எந்த மொழி சொல்லுன்னு தெரியுமா? இதை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் இல்லை, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ன்னு நினைக்கிறேன், 8 அல்லது 7th கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதை வச்சு கண்டிப்பாக தேர்வில் வினாக்கள் வரும். அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? புல் அப்படின்னா பறவை, நுதல் என்றால் நெற்றி, மேதி என்றால் எருமை, நடலை என்றால் துன்பம். பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இதுதான் சரி. புல், இந்த புல்னா பறவை, நுதல்னா நெற்றி, மேதினா எருமை, நடலைனா துன்பம். அடுத்த வினா பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. தொங்கான். தொங்கான் இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இப்படியே பார்க்கலாங்களா? தொங்கான் என்றால் கப்பல். தொங்கான் என்றால் கப்பலை குறிக்கும். அடுத்த வினா பாருங்க, பொருத்தமானதை கண்டறிக. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏதோ ஒன்று மட்டும் சரியாக இருக்குது, மற்ற 3ம் தவறு. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுக்கான பதில் காளியர். இந்த காளியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, காளியர் அப்படின்னா பிட்டு விற்போர். ஸோ இது தவறு. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஸோ இதுவும் தவறாக வந்திருக்கு. பாசவர்னா வெற்றிலை விற்போர். இது சரியாக இருக்குது. காருகர் அப்படின்னா நெய்பவர். ஸோ இதுவும் தவறாக இருக்குது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 10th புக்கில் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வச்சு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மனப்பாடம் பண்ணிடுங்க. காளியர்னா யார், ஓசுனர்னா யார், பாசவர்னா யார், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே விடைன்னு பார்த்தா பாசவர்னா வெற்றிலை விற்போர். இதுதான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க, தே என்பதன் பொருள் என்ன? இது ஓரெழுத்து ஒரு மொழிங்க. தே என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. தே என்றால் கடவுள். தேன்னா கடவுள். அடுத்த வினா பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. எது சரியாக இருக்குதோ அதை கேட்டிருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நொடை அப்படின்னா விலை என்று அர்த்தம். நொடைனா விலை. ஸோ இதுதான் கரெக்டு. துகர்னா பவளம்னு வரும். இது வேணால் எனக்கு தெரியுது. இந்த கிளி அப்படின்னா துணிக்கு வரலாம், இந்த மருன்னா குற்றத்துக்கு வரலாம். ஸோ மாறுபட்டு வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள், நுனித்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி சரியான பிரிப்பு எது? நுனித்து இதை நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் அந்த கான்செப்டை வச்சு பிரிக்கணும். பதில் பார்க்கலாங்களா? நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ இதுதான் சரி. நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க, சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை நிறைந்த காப்பியத்தை கண்டறிக. சொற்சுவை நிறைந்தது, பொருட்சுவை நிறைந்தது, இயற்கை வர்ணனை நிறைந்தது எந்த காப்பியம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மணிமேகலை என்பது சரி. மணிமேகலையில் தான் இது எல்லாமே இருக்குது. அடுத்த வினா பாருங்க, அகர வரிசைப்படுத்துக. எது சரியான வரிசை கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
அகர வரிசைப்படி கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாங்களா? மதம், இதை வந்து தாவை இத்து கூட்டல் ஆன்னு பிரிச்சுக்கலாம். மனம் இன் கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். மஞ்சள் இதில் இன்ச் இருக்குது. மரம் இர் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். இதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எது வருங்க? ஃபஸ்ட்டு மஞ்சள் அதான் வரணும். இங்கே பார்த்தா இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு மஞ்சள் வரணும். அதுக்கு அடுத்தது இந்த மனம், அதாவது இந்த இன் வரிசை வரணும். அடுத்தது இத்து வரிசை வரணும். அதுக்கு அடுத்தது இந்த இரு வரிசை வரணும். ஸோ இதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. வெற்றிகரமாக இன்றைய டெஸ்ட்டை முடிக்கிறோம். துஞ்சி புலி இடறிய சிதறன் போல, இந்த உவமை உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு உவமையாக சொல்லக்கூடிய வார்த்தை. துஞ்சி புலி இடறிய சிதறன் போல, அதாவது தூங்கிட்டு இருக்கிற ஒரு புலி மேலே தெரியாமல் போய் இடித்த கண் தெரியாதவன் போல அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா அறியாமை என்பதுதான் சரி. அறியாமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்குறோம். உங்கள் ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இலக்கண டாப்பிக்குக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க் இரண்டையுமே கொடுத்துருக்கேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி தினமும் டெஸ்ட் நடக்குது நண்பா. காலையில் 5 மணிக்கு வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.